நான் அந்த இடத்துல இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கிறேன். இது தேசிய கட்சி இங்கே சேலஞ்ச் இருக்குன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். நான் இங்கே வீடியோலாம் எடுத்து போட்டுருக்கோம். நாங்கள் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பற்றி நான் என்னெல்லாம் பேசியிருக்கேங்கலாம் எடுத்து போட்டுருக்கோம். நாங்களே போட்டுருக்கோம். அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க விஷயம், திரு அண்ணாமலை உள்ள வரும்போதே தெரியும் தேசிய கட்சின்னு. மாநில கட்சியால் தான் முடியும்னு அவர் ஏடிஎம்களை சேர்ந்துருக்க வேண்டியதானே, டிஎம்களை சேர்ந்துருக்க வேண்டியதானே. ஒரு நாள் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. பாஜக அவருக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியாவில் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் கிடைச்சிருக்காது. அப்ப அவர் தான் கட்சி ஆரம்பிச்சு, அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா எங்க இருந்து ராஜினாமா பண்ண அன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த வரைவு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்குமா? நீங்க சொல்லுங்க, உங்க மனசாட்சி சொல்லுங்க. திரு அண்ணாமலை மனசாட்சி சொல்லட்டும், இல்ல அவருடைய ஆதரவு மனசாட்சி சொல்லட்டும். பாஜகங்கிறோட லான்ச் பேட்ல தான் அவருக்கு அந்த எதிர்ப்பு, அந்த பெரிய எதிர்பார்ப்பு கிடைச்சது, பெரிய ஓவர் கிடைச்சு. ஏன்னா அந்த ரீச் இல்ல சார். அண்ணாமலை வந்து மோடி கூட, அண்ணாமலை அமித்ஷா கூட, அவன் அண்ணாமலை தேவேந்திர பட்னவிஸ் கூட, இப்படி எல்லா தலைவருடைய அண்ணாமலை வரும்போது அண்ணாமலையுடைய உயரம் பெருசா போய் நிக்குது. அவர் வந்து இப்போ சீமான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சீமான் அவருடைய திரையுறையில் நேரா வந்தார், கட்சி ஆரம்பிச்சார். வேற எந்த கட்சியிலும் இல்ல. அவர் இன்னைக்கு மோடியோட உட்கார முடிஞ்சதா? பாஜகவை தாண்டி அல்லது பாஜக இல்லாத செல்வாக்கும் அண்ணாமலைக்கு இல்லையா? அண்ணாமலைக்கு அந்த இமேஜும் இருக்குது இல்ல? உங்களுக்கு அண்ணாமலை எப்போதும் தெரியும். ஆப்வியஸ்லி அவர் ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு வரும்போதுல இருந்து தான். அதுதான் நான் சொல்றேன்.